வணக்கம். கடந்த 11ஆம் தேதி சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்த நாள். அந்த நாளையொட்டி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் விஜில் அமைப்பு சார்பாக பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்வு அண்ணன் சீமான் சிறப்பு அழைப்பாளரை பங்கேற்றாங்க. எல்லாரும் அதை பார்த்துருக்க கூடும். அது அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சு 1 மணி நேர உரைங்கிறது சமகாலத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆக சிறந்த பேருரை அப்படின்னு சொல்லலாம். பாரதியாரை போற்றக்கூடிய உரைகளில் தலை சிறந்த உரை எது அப்படின்னு கேட்டால் அதில் இந்த உரையை சொல்லலாம். காலம் கடந்தும் இந்த உரை நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அண்ணன் சீமானோட பேச்சு. யாரு கேட்டாலும் மெய் செலுத்தி போவாங்க, பாராட்டுவாங்க. அண்ணன் சீமானை ஏற்காதவங்க, அண்ணன் சீமானை விமர்சிக்கிறவங்க, அவங்க கேட்டால் கூட இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் சிறப்பான உரை, நான் இப்படிப்பட்ட உரையை கேட்டதில்லை அப்படின்னு பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சை அந்த மேடையில் அரங்கேற்ற செஞ்சுருந்தாங்க அண்ணன் சீமான். அந்த பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்குது. அதை கடந்து அரசியல் அரங்கிலையும் பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பிறகு இப்போ திராவிட கூடாரம் இன்னொரு கூட்டம் போடுவோம், நம்ம அதுக்கு பதில் கூட்டம் போடுவோம் அப்படின்னு தராகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அந்த பேச்சில் குறைய, பிழைய, சொற்குற்றத்தை, பொருட்குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாத திராவிட கூடாரம் அது எப்படிப்பட்ட மேடை தெரியுமா? அந்த விஜில் அமைப்பு ஆர்எஸ்எஸை பின்பலமாக கொண்டது. அப்போ ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் ஏறிட்டாரு. நாங்கள் சொல்லலை, அவர் ஆர்எஸ்எஸ் அடியாளுங்க, இந்துத்துவ கைகுடிங்க, பாஜகவோட பீட்டிங்க அப்படின்னு பழைய பல்லவியை சுதி மாறாமல் மறுபடியும் பாட தொடங்கியிருக்காங்க. எளிமையான கேள்வி தானே. அந்த மேடையில் அண்ணன் சீமான் பேசுகிறப்ப பாஜகவை, ஆர்எஸ்எஸை, மோடியை, அமித்ஷாவை, அத்வானியை, வாஜ்பாயை, சாவர்கரை, கோட்சேவை, கோல்வார்கரை யாராவது ஒருத்தரை புகழ்ந்து பேசினாரா? இல்லை. சனாதன கோட்பாட்டை, இந்துத்துவத்தை, இந்த மதவரி செயல்பாட்டை ஆதரித்து பேசினாரா? இல்லை. அப்புறம் என்ன பேசினாரு? சமஸ்கிருதத்தை புகழ்ந்து பேசினாரா? இந்தியை ஆதரித்து பேசினாரா? இல்லை. பாரதியாரோட தமிழ் பெற்று, அவரோட சமூக விடுதலையை, அவரோட பெண்ணிய பார்வையை, அவரோட தொலைநோக்கு சிந்தனையை, அவரோட கால ஞானத்தை எல்லாத்தையும் எடுத்துரைச்சு பேசினாங்க. பாரதி அரசியல் விடுதலைக்காக பாக்களை ஏற்றினார், அரசியல் விடுதலை கோரினார். அதே போல் சமூக விடுதலை கோரினார். அதே போல் பெண்ணிய விடுதலையும் கோரினார். பாரதி அரசியல் விடுதலையை, பெண்ணிய விடுதலையை, சமூக விடுதலையை பேசுறது வியப்பு இல்லை. பாரதி பேசிய காலகட்டம் தான் வியப்பு. ஏன்னா சுதந்திரம் அடைவதற்கு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே பாரதி இறந்து போனார். அப்போ எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருப்பார்? அப்போ அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எவ்வளோ சாதி இருக்கும் இருக்குது. இதை விட பல மடங்கு, பல 100 மடங்கு சாதி இருக்கும் இருந்த காலகட்டத்தில் பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, இந்த தெருவழியாக போகக்கூடாது அப்படின்னு சாதி இறுக்கம் இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு பாரதி பாடினதெல்லாம், அன்னைக்கு சமூக விடுதலைக்காக, அரசியல் விடுதலைக்காக, பெண்ணி விடுதலைக்காக பாரதி குரல் கொடுத்ததெல்லாம் அசாத்தியமான ஒன்று. அப்படிப்பட்ட பாரதி கொண்டாடத்தக்கவர். அந்த பாரதியை கொண்டாடி தீர்த்தார் அண்ணன் சீமான். ஆனால் அதில் பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் மேடையிட்டாரு அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அந்த விஜில் அமைப்போட அவங்கள பற்றி ஒரு முன்னோட்ட காணொலி அந்த மேடையில் போடுறாங்க. அந்த மேடையில் போடுறப்பவே சொல்கிறாங்க, மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களையும், மாற்று கருத்து கொண்டவங்களையும், மாற்று அரசியலமைப்புகளை சேர்ந்தவங்களையும் நாங்கள் மேடை ஏற்றிருக்கோம், அவங்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படி பங்கேற்றிருக்கா அப்படின்னு அவங்க காமிக்கிறது இல்லை. பெரியாரியவாதி தமிழ் அறிஞர், திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐயா நன்னன் பங்கேற்றிருக்காங்க. யாரு? பெரியாரியவாதி. 75க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி அந்த நூலெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தமிழறிஞர் ஐயா நன்னன். அவர் விஜில் அமைப்போட மேடையில் இருக்கார். அதே போல இன்னைக்கு திமுகவை தீவிரமாக ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட நடைபயிற்சி கூட்டாளி இந்து ராம், அவரும் அந்த மேடையை அலங்கரிச்சிருக்கார். அதே போல காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மணிசங்கர் ஐயர், அவரும் அந்த மேடையை அலங்கரிச்சிருக்கார். இதில் மணிசங்கர் ஐயர், நன்னன், அப்புறம் இந்து ராம், இவங்கெல்லாம் பங்கேற்றப்ப அவங்க யாருக்கும் இந்துத்துவ சாயம் பூசப்படுது, அவங்க யாருக்கும் காவி வண்ணம் அடிக்கப்படுது. ஆனால் அண்ணன் சீமான் பங்கேற்ற போது பார்த்தீங்களா, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு வழக்கம் போல உருட்ட தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னா, நாம் எளிமையாக எழுப்புறோம்ல. வாஜ்பாய் இறந்து போனார். வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி கூட்டம். அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமா பங்கேற்கிறாங்க, கனிமொழி அம்மையார் பங்கேற்கிறாங்க. அண்ணன் திருமா பங்கேற்று பேசுகிறப்ப மாற்று மேடைகளில், மாற்று அரசியலிக்க மேடைகளில்
ஏறி பேசுறது வடநாடுகளில் இயல்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது இல்லை. அந்த கலாச்சாரம், அந்த மாண்பு வளர்த்தெடுக்கப்படணும். இந்த வாஜ்பாய் மேடத்தில் நான் பங்கேற்கிறேன்னா அது அவரோட மாண்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய்க்கு வீர வணக்கங்கிறது. போராளிகளுக்கு தான் வீர வணக்கங்கிற முழக்கத்தை வைக்கணும். அதிகபட்சம் தமிழ் அறிஞர்களுக்கு கூட புகழ் வணக்கம் தான், வீர வணக்கம் இல்லை. அதே சமயத்தில் வாஜ்பாய் வந்து வீர வணக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டார் அண்ணா திருமாவளவன். அப்போ அந்த காணொளி பரப்பப்பட்டப்ப யாரும் பெருசாக பேசலை. பார்த்தீங்களா, வாஜ்பாய் கூட்டத்தில் போய் வீர வணக்கம் சொல்லிட்டாரு. இவர் என்னங்க சனாதனத்தை எதுக்குறாரு, இவர் என்னங்க ஆர்எஸ் எதுக்குறாரு, ஆர்எஸோட முழுநேர ஊழியர், ஆர்எஸ்எஸோட செயல்பாடுகளை நடைமுறையாக்கம் செஞ்சவர் வாஜ்பாய். அவரோட கூட்டத்தில் போய் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் போடலாமா அப்படின்னு ஒருத்தரும் கேட்கல. அதே போல் 2018-19 காலகட்டங்களில் அன்னைக்கு திமுக கூட்டணி சார்பாக ஐயா வைகோ ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார். ராஜ்யசபா உறுப்பினர் ஆனவுடனே டெல்லிக்கு போகிறார் ஐயா வைகோ. டெல்லிக்கு போய் யாரை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போய் அத்வானி காலில் விழுந்து குடும்பத்தோடு விழுந்து வணங்கி ஆட்சி வாங்குறார். இவர் ராஜ்யசபா எம்பி ஆனது திமுகவோட தயவுல. ஆனால் அத்வானி காலில் விழுந்து இந்துத்துவ சூத்திரதாரி, பாபர் மஸ்ஜித் இடிச்சாலு, ரத யாத்திரை நாடு முழுக்க ரத்த கலவரத்தை ஓட விட்ட அந்த இந்துத்துவவாதி, ஆர்எஸ்எஸோட முழு நேர ஊழியர், வாஜ்பாயோட சீடன் கூட சொல்லலாம், வாஜ்பாய்க்கு அடுத்த நிலையில் இருந்தவர், அந்த அத்வானி காலில் விழுந்து வணங்கினார் வைகோ. அதை யாரும் அதை பற்றி பேசலை, யாரும் அதை விமர்சிக்கலை. அதை இவர் ஏன் இப்படி போயிட்டாரு அப்படின்னு கேட்கல. அதே சமயத்தில் அண்ணன் சீமான் 2018 அந்த காலகட்டத்தில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தில் நாஞ்சில் சம்பத்து, அர்ஜுன் சம்பத்து, வானை சீனிவாசன், ராசி அழகப்பன், நடிகர் மயில்சாமி எல்லாரும் பங்கேற்றாங்க. அதில் அந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு முன்பாக ஒரு அறையில் அமர வைக்கிறாங்க எல்லாரையும். அதில் வானை சீனிவாசன், அண்ணன் சீமான், அர்ஜுன் சம்பத்து, நாஞ்சில் சம்பத்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து ஓரமாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, அண்ணன் சீமான், வானை சீனிவாசன், அர்ஜுன் சம்பத்து. இவங்க இருக்கிற மாதிரி புகைப்படம் எடுத்து அந்த நாஞ்சில் சம்பத்து இல்லாமல் வெட்டிட்டு இந்துத்துவவாதிகளோட சீமான் சந்திப்பு அப்படின்னு கலப்பினாங்க. இந்த பட்டிமன்றம் நடந்து 2018. 2021 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தினகரன் ஏட்டில் தேர்தலுக்கு 1 மாதத்துக்குள்ள இந்துத்துவ தலைவர்களோடு சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு இந்த புகைப்படத்தை போட்டு பரப்புறேன். அப்போ எவ்வளவு உள்நோக்கம். 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டப்ப குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத் போல நாடு முழுக்க வளர்ச்சி பெறணும்னா மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கருத்துவாக்கம் செய்யப்பட்டப்ப மோடி அலை வீசுகிறது, குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், மோடி வந்தால் ஈழத்தமிழர் சிக்கல் தீர்க்கப்படும், தமிழக மீனவர் சிக்கல் தீர்க்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தவர் ஐயா வைகோ. அதே போல கொங்கு ஈஸ்வரன் பேசுறப்ப தலைவர் மோடி என்று பேசினார். 2014 வரைக்கும் மோடியை ஆதரித்த வைகோ, கொங்கு ஈஸ்வரன் இவங்கெல்லாம் இந்துத்துவவாதி இல்லை, இவங்கெல்லாம் இந்துத்துவ கைகூடி இல்லை, இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் அடியால் இல்லை, அவங்க மேலே எந்த வர்ணமும் எந்த சாயம் பூசப்படாது. ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவை எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது இங்கே பாஜக பி டீம் அப்படிங்கிற முத்திரையை 10 ஆண்டா குத்துறாங்க. பாஜகவோட அடிப்படை தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறது தான். இதில் எல்லா கட்சியும் என்ன சொல்லுது, நாங்களும் இந்துக்கள் தான் சொல்லுது. திமுக நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்கள்ங்குது. ஆனால் தமிழர்கள் இந்துக்களே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிவனோ முருகனோ இந்து அல்ல என்று பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அவன் ராமனை எடுக்கிறப்ப நாங்கள் ராவண பாட்டணி பேர பிள்ளைகள் என்று முழங்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய பின்னலத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாஜக எல்லாவற்றையும் இருக்கிறோம். பண மதிப்பிழப்ப மோடி கொண்டு வந்தப்ப தொடக்க நிலையில் பெரிய பெரிய அரசியல் ஆய்வறிஞர்கள், பொருளாதார வல்லுநர்கள்லாம் இதை ஆதரிக்கிறதா எதுக்கிறதா தெரியாமல் குழம்பி பிடிக்கிறாங்க. ஆனால் 3ஆவது நாள் சொன்னார் அண்ணன் சீமான், புதுச்சேரியில் நடந்த பரப்புரையில், தாளை மாற்றி பயனில்லை, தத்துவத்தை மாற்று, நோட்டை மாற்றி பயனில்லை, ரூட்டை மாற்று, தனியார் மயம், தாராள மயம், உலக மயம்னு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு தனிப்பெரும் முதலாளிகிட்ட பணம் குவிறதை எப்படி தடுக்க முடியும், இந்த பண மதிப்பிழப்பு மோசடி அப்படின்னு 3ஆவது நாள் அண்ணன் சீமான் அறிவித்தார். காஷ்மீரில் மாநில தனிமை பறிக்கப்பட்ட போது தொடக்கத்தில் எதிர்த்த திமுக நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு பின்வாங்குது. ஆனால் காஷ்மீர் நிலம் காஷ்மீர்களுக்கே என்ற முழக்கமிட்டவர் அண்ணன் சீமான். பாபர் மசீது இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படுது. அது நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பு முறையை கொடுத்துருது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப எல்லா கட்சியும் வரவேற்குது, திமுக உட்பட. அதே சமயத்தில் இது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று முழக்கமிட்டவர் அண்ணன் சீமான்.
ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? இப்போ திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் வருது. அந்த சமயத்தில் இங்கே யார் இந்து, சிவன் இந்துவா முருகன் இந்துவா, யார் என்னோட தர்க்கம் செய்ய தரா இருக்கா, ஒரு அறிவு எடுக்கிறாங்க அண்ணன் சீமான். அதே போல் ஏழை மக்கள் வீட்டில் விளக்கேற்ற எந்த திட்டமும் இல்லை, நீ அங்கே போய் கார்த்திகை தீபம் வைத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இப்படி பாஜக எல்லா விதத்தையும் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இல்லை, அண்ணன் சீமான் இல்லைன்னா திமுக அதிமுக பிடிக்காத கூட்டம் முழுக்க பாஜக பக்கம் போய் சேர்ந்துருக்கும். பாஜக இன்னைக்கு இருக்குல்ல ஒரு சக்தி அவ்வளோ விசிருக்கான்னா அது இவ்வளவு பெரிய ஆற்றலாக வளர்ந்துருப்பான். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பாஜக பக்கம் போகாமல் இந்துத்துவ பக்கம் போகாமல் தடுத்து வைத்திருப்பதே நாம் தமிழர் கட்சி தான். முழுக்க முழுக்க ஆரிய எதிர்ப்பு அரசியலை பேசிக்கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த மேடை பாரதியை போற்றக்கூடிய மேடை. பாரதியை போற்றி புகழ்ந்து கொண்டாடி பேசினாங்க, அவ்வளவுதான். அந்த பேச்சை குருமூர்த்தி வரவேற்கிறாரு. குருமூர்த்தி இல்லை, எந்த மூர்த்தியாக இருந்தாலும் அந்த பேச்சை உண்மையிலே காய்த்தல் உவர்த்தல் இல்லாமல் அந்த பேச்சை கட்டாங்கன்னா வரவேற்பாங்க, கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க, யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட உரையாச்சு. அப்போ குருமூர்த்தி புகழ்றாருன்னா இப்போ குருமூர்த்தி மட்டும் இல்லை, மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், வாஜ்பாய், அத்வானி எல்லாரும் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. அம்பேத்கரோட கோட்பாடை ஏற்கிறாங்களான்னு இல்லை, அம்பேத்கரோட படத்துக்கு வணக்கம் செலுத்துறாங்க. அம்பேத்கர் எங்க ஆளுங்கிறாங்க. அர்ஜுன் சமத்து கூட இந்துத்துவ அம்பேத்கர்ங்கிறாரு. அப்போ அம்பேத்கரை கொண்டாடுறாங்கிறதுனால அம்பேத்கர் இந்துத்துவவாதியா? நான் இந்துவாக பிறந்தேன், ஒருபோது இந்துவா இறக்க மாட்டேன்னு முழக்கமிட்டவர் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கரை பாஜக கொண்டாடுங்கிறதுனால அம்பேத்கர் இந்துத்துவவாதியாக ஆகிட மாட்டார். அதே போல் நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி ஏற்படுத்தி தாக்கும். இதே 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக என்ஐஏ சோதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் போடப்பட்டப்ப, என்ஐஏ விசாரணைக்கு அழைச்சப்ப, இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டப்ப அப்போ யார் வந்துருன்னா யார் கொள் கொடுத்தா? அண்ணாமலை சொன்னால் 24 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னார். ஆனால் 24 பிறகு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்போ நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க பார்த்தாங்க, ஒழிக்க பார்த்தாங்க, அழிக்க பார்த்தாங்க. முடியலைங்கிற பிறகு, வளர்ந்துட்ட பிறகு அதை தன்மைப்படுத்த முடியாதான்னு மற்றவங்க துடிக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டுகள பயணத்தில் கோட்பாட்டில், கொள்கை நிலைப்பாட்டில் துளி கூட தடம் பெறலாமல், தடுமாற்றம் அடையாமல், கலக்கம் அடையாமல், அடக்குமுறையாக இருக்கட்டும், அவதூறு பரப்புரையாக இருக்கட்டும், இந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் சிறிது கூட பிசகு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொரு முறையும் இந்த கரூர் மரணங்களை மிக தீவிரமாக பேசினப்ப அதில் விஜய் செஞ்ச தவறுகளை, குற்றங்களை, விஜயோட பொறுப்பற்ற போக்கை, விஜயோட குற்ற உணர்ச்சி இல்லாத அந்த குரூர தன்மையை எடுத்து காட்டி பேசுகிறப்ப நீங்கள் திமுகவோட பிடிஎம்னாங்க, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு அழைச்சிருங்கன்னாங்க. இப்போ விஜய் திட்டம்னா நம்ம திமுகவோட பிடிஎம், இப்போ திமுக திட்டம் நம்ம பாஜகவோட பிடிஎம். நம்ம பாஜக திட்டம்னா அவன் முஸ்லீம் கை குளிக்கிறேன். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாம் பாஜகவை சாடுறோம், ஆர்எஸ் சாடுறோம், இந்து மொழியை சாடுறோம். அவன் என்ன சொல்கிறான்? இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளுக்காக பண்ணுறாங்கிறேன். பாட்ஷா கோவையில் ஐயா பாட்ஷா இறந்து போனார். அந்த இறப்புக்கு போன ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான். அப்பா பாட்ஷா அவன் விழிச்சாங்க. அப்போ அண்ணாமலை பேசுறாரு, வாக்கு பிச்சைக்காக சீமான் போய் அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே போனால் அவன் பிடிங்கிறான், அங்கே போனால் இவன் பிடிங்கிறான். நாம் யாருக்கும் பிடிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு தனித்த கொள்கை இருக்குது, கோட்பாட்டு நிலைப்பாடுகள் இருக்குது, ஒரு வரலாற்று அறிவு இருக்குது, நமக்கு பாதை இருக்குது, பயணம் இருக்குது. அந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் போயிட்டுருக்கோம். அப்புறம் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை பிளப்புன்னு சொல்லிட்டார் சீமான். பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனத்தை அழிப்போம்னு அண்ணா சொன்னாரே, பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனத்தை அழிச்சாரா என்ன? அதே போல் இங்கே தமிழை ஏற்றுக்கொண்டு, தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்களோடு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த போலித்தனமான இந்த திராவிடங்கிற பேரில் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை, மோசடித்தனத்தை அம்பலப்படுத்துவோம். உடுமலைப்பட்ட சங்கர் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட கௌசல்யா சங்கர் சொல்கிறாங்க, இந்த அரசு திட்டமிட்டு இந்த வழக்கை இழுத்தடிக்குது. 15,000 பக்கம் இந்த வழக்கோட ஆவணங்கள், 15,000 பக்கம். அந்த 15,000 பக்கத்தை தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யாமல் 5 ஆண்டாக இழுத்தடிச்சிட்டாங்க. 5 ஆண்டுனா திமுக ஆட்சி 4.5 ஆண்டாக இழுத்தடிச்சிட்டாங்க. மொழியாக்கம் செய்ய இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கிறாங்க. எவ்வளவு? 6 மாத காலம். உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீ 6 மாத காலம் இல்லை, நீ 1 வருஷம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த உடுமலைப்பட்ட சங்கர் கொலை வழக்கை நவம்பர் 2026 தள்ளி வச்சிருச்சு.
இதை பற்றி எந்த பெரியாரியவாதியாவது பேசினானா? இந்த சுபவீர பாண்டிய, கொளத்திருமணி, கு ராமகிருஷ்ணன், யாராவது ஒருவர், இந்த மதிமாறன் ஒருத்தன் பேசினானா? அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அதை பேசினா திமுக மாட்டிக்கும்ல. அதை பேச மாட்டாங்க. திமுகவுக்கு சோப்பு போடுவாங்க, திமுகவுக்கு ஒத்து ஊதுவாங்க. திமுக புகழ்றதுனா வானளவை புகழ்றது. ஆனால் திமுக ஒரு தப்புல மாட்டிக்கிச்சா, குறை பண்ணுறானா, குற்றம் பண்ணுறானா, அதை பற்றி வாயே திறக்கிறது இல்லை. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், நீங்கள் அந்த மேடையில் போய் பாரதியாரை பேசுறது பாரதிக்கே செய்யக்கூடிய பெரும் துரோகம், அதை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு ஐயா அருணன் போன்றவங்க அவங்க கொந்தளிக்கிறாங்க. அவங்க கொந்தளிச்சு கிளம்புறாங்க. என்னன்னா, அந்த பாரதிய சங்கி, பாரதி ஒரு சங்கி, சனாதன பாரதி அப்படின்னு யார் சொல்கிறான்? இந்த திராவிட இயக்கம். பாரதிய சங்கின்னு சொல்லி ஏற்கனவே இந்துத்துவ கூடாரம் எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்வான். அம்பேத்கர் திருடுறான், அப்புறம் வள்ளுவரை திருடுறான், அவன் வள்ளலாரை திருடுறான், வைகுந்தரை திருடுறான், மராத்திய சிவாஜியை திருடுறான், புத்தரை திருடுறான், எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்றான். அவனுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட நீ சனாதன பாரதி சங்கி பாரதினா பாரதியார் எடுத்து போயிடுவான். அப்போ என்ன பண்ணுற நீ? இந்துத்துவ கையில் ஆயுதத்தை எடுத்து கொடுக்குற, அதானே பண்ணுற. அப்போ அதை வேணும்னு பேச மாட்டேன். எங்க அளவுக்கு பாஜக இருந்தது யாரா? நான் சவால் விட்டனே. இந்த 10 ஆண்டு காலத்தில், நாம் தமிழர் கட்சியோட 10 ஆண்டு காலத்தில் பாஜக கொண்டு வந்த, கடந்த 10 ஆண்டு காலத்தில், அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவோட சட்டத்தை, ஒரு திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம்னு காட்டுறா, ஒரு கொள்கை நிலைப்பாட்டை நாங்கள் வழிமொழிஞ்சோம் காட்டுறா, வரவேற்றம் காட்டுறான்னு ஒன்றும் பதில் இல்லை. பாஜக இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் அரசியல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் மூலமாக பாஜக உள்ளடைய முயற்சி பண்ண போது ரஜினிகாந்த் வருகை மிக கடுமையாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. 2014 குஜராத் மாடல் அப்படின்னு தூக்கிட்டு வந்தப்ப, மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டப்ப, மோடியா லேடியாங்கிற ஜெயலலிதா பரப்புரையை வைக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத் மாடலை தோல்வித்தது தான் நான் சீமான். மோடிக்கு நிகரான இனப்படுகொலையாளன் நரேந்திர மோடி அப்படின்னு வர்ணிச்சார். காங்கிரஸ் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கு பாஜகவுக்கு என்ன தார்மீகம் இருக்கு அப்படின்னு கேட்டார். மோடி போய் சட்ட ஒழுங்கு பற்றி பேசலாமாடா, குஜராத்தில் 3000 இஸ்லாமிய மக்களை கொன்னது யாரா அப்படின்னு கேட்டார். இப்படி கருத்தியல் ரீதியாக பார்த்தோம்னா நாம் அவ்வளவு வலிமையாக இருக்கும், அவ்வளவு சரியாக இருக்கும். ஆனால் இந்த வாடகை வாயர்கள் திரும்ப திரும்ப இந்த கருத்துவா கஞ்சிறான், இந்த கேவலவாதத்தை வைக்கிறான், இந்த அவதூறை பரப்புறேன். அதனால் பொதுவாக சொல்லுவாங்க, உண்மைக்கு கால் இல்லை, ஆனால் பொய்க்கு ரெக்கை இருக்குது. உண்மை ஒரு அடி வைக்கிறதுக்கு கஷ்டப்படும், நகர்றது கஷ்டப்படும். ஆனால் பொய் ஊரே சுற்றி வந்துடும்னு. அப்படி பொய் ஊரே சுற்றி வரலாம். ஆனால் பொய்கள், அந்த பொய்மைகள் நெடுநாட்கள் நிலைக்காது. அதனால் இந்த பி டீம், இந்த சங்கி, இந்த இந்துத்துவ கையுடி, இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இதில் போட்டு உங்களை பொழக்கடை தான் எங்களுக்கு எளிமையானது. அதனால் இதை பேசிட்டா நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அரசியல் அறியாமைக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள்.